சித்தப்பா சொல்லிட்டார்ல, வா போய் காட்டிட்டு வருவோம். ஏங்க அவன்தான் சின்ன பிள்ளை மாதிரி ஏதோ சொல்றான், நீங்களும் போய் கேக்குறேன்னு சொல்றீங்க. கொடுங்க, நான் போய் காட்டிட்டு வரேன். இல்ல சின்னதா, இப்பவே கேட்டுறலாம். சித்தப்பா முன்னாடி வச்சு கேட்டா கரெக்டா சொல்லிடும்ல, பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்னுட்டு. என்ன நான் சொல்றது சரிதானே? சரி வாடா வந்து கேளு. என்ன எனக்கு வெக்கமா இருக்குது சித்தப்பா, என் முன்னாடி நீங்க கேட்க வேணாம், நீங்க மட்டும் போய் கேளுங்க. போடா பயந்தாங்கோடி பயல. நீ கட்டிக்க போற பொண்ணுகிட்ட ஒரு புடவை காட்டுறதுக்கு பயந்தா எப்படி? கூச்சமா இருக்குது. நானே போய் காமிச்சு கேட்கிறேன். அருக்காணி அருக்காணி அருக்காணியா? சின்னதா ஏன் சின்னதா சக்தியை கூட்டு புடவையை காட்டாப்ப சித்தப்பா ஏன் அருக்காணி கூப்பிடுறாரு? அது சக்தி எங்க இருக்கான்னு கேக்குறதுக்காக அருக்காணியை கூப்பிடுறாரு. அப்படியா? சரி சரி. ஆமா சின்னதா, எங்க நிச்சயத்தை எப்ப ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அது உன் சித்தப்பா கிட்ட பேசிதான்ப்பா ஏற்பாடு பண்ணணும். சித்தப்பா சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், சக்தி என்ன சொல்றதுன்னு பாத்துக்க சின்னதா. டேய், எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ அமைதியா இரு, மனசை போட்டு குழப்பிக்காம இரு, புரியுதா? சரி சின்னதா, நீ இருக்கையில நாயை கவலைப்பட போறேன். முருகா முருகா. மாமா அருக்காணி. மாமா ஆமா என்னங்க மாமா? வாங்க. ஐயோ இது எங்க இருக்குது? வர மாமா. இது வேற. மாமா எங்க இருக்கீங்க? அருக்காணி இங்க இருக்க வா. என்ன மாமா? எத்தனை தடவை அருக்காணி அருக்காணி கூப்பிடுறது? உன் காதுல விடல? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அது வந்து பொண்ணுதாங்க மாமா, போட்டோ பாத்துட்டு இருந்தேன் மாமா. ஏய், உன் மாமா பொண்ணுங்க தான் இப்ப வீட்லயே இருக்கானே, நேர்ல போய் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு போட்டோ பாத்துட்டு இருக்க? சரிங்க மாமா. சரிங்க மாமாவா? இல்ல மாமா. என்னது இல்ல மாமாவா? சரிங்க மாமா. இல்ல மாமா. சரியா இல்லையா சொல்லு. சரி இந்த புடவை என்ன மாமா? புது புடவை எனக்கா? உனக்கே தான். இந்த புடவை யார் எடுத்தது, எதுக்காக எடுத்தாங்கன்னு சொல்லு பாப்போம். சக்தி அக்கா கல்யாணம் வருதுல்ல, அதனால எனக்காக அத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க. அத்தை தான் எடுத்தாங்க, ஆனா உன் தங்கம்மா அத்தை இல்ல, பொண்ணுங்க ஆத்தா. உன் பெரியத்த உனக்காக எடுத்திருக்காங்க நிச்சயதார்த்த புடவை. ஐயோ அப்படியே மாமா. இந்த புடவையை எடுக்கிறதுக்கு உன் பொண்ணுரங்க மாமா தான் பணம் கொடுத்துருக்கான். அதுவும் சைக்கிள் ரேஸ்ல ஜெயிச்ச 10,000 ரூபாய் அவன் ஆத்தா கிட்ட கொடுத்துருக்கான். அப்படியா மாமா? இந்த புடவை எனக்கு ரொம்ப அழகா இருக்கு மாமா, நல்லா இருக்கு மாமா. ஒரு 5 நிமிஷம் நான் போய் புடவை கட்டிட்டு வரேன். என்ன மாமா? இப்ப நீ கட்டிக்கிறதுக்காக இதை எடுக்கல, உன் நிச்சயத்தன்னைக்கு இதை நீ கட்டிக்கணும். அப்படியா? அப்ப இப்ப எதுக்கு மாமா இந்த புடவை எடுத்து கொடுத்தீங்க? உன்கிட்ட காட்டி புடவை நல்லா இருக்கான்னு அபிப்பிராயம் கேட்க சொன்னா பொண்ணுரங்கம். ஆனா நீயே வந்து கல்றான்னு சொன்ன, அவன் ஒன்றை விட வைக்கப்பட்டு இருக்காமா. மாமா புடவை ரொம்ப நல்லா இருக்கு மாமா. இந்த கலரு என் நிறத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஏய் இதை என்கிட்ட சொன்னா எப்படி? உன் மாமா பொண்ணுரங்கத்துக்கிட்ட போய் நீயே நேர்ல சொல்லு, அவன் மனசு சந்தோஷப்படும்ல. சரி மாமா. எங்க போறாங்க? என்ன பூஜை ரூமுக்குள்ள இருக்கான் பொண்ணுரங்க? பாரு, பொறுமையா போய் நல்லா இருக்கு புடவை அப்படிங்கறத உனக்கு எப்ப தோணுதோ அப்ப போய் சொல்லு. இங்க தானே இருக்காவ. சரி மாமா. சரி சரி. என்ன ஓட்ட ஓடுற? சோழ வந்தால இருந்து பார்சல் வந்துச்சான்னு செக் பண்ணிட்டு வாங்க. சரிங்க மேடம். இல்லடி, நான் வீட்ல இல்ல, வெளிய வந்திருக்கேன். நான் அப்புறமா பேசுறேன். பூஜா, ஹனி, நீங்க என்ன இவ்வளவு தூரம்? நீ எப்படிங்க? அது ஒண்ணு இல்ல, நீ சிங்கப்பூர்ல இருக்கிற ரோஜாக்காக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பலான்னு வந்தேன். ஓ,
ரோஜா எப்ப இங்க வரா? எப்ப வேணாலும் வந்துருவா, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவா. சரி, நீங்க என்ன இங்க? மதுரை பக்கத்துல சோழவந்தான்ல கிராமத்துல இருந்து ஒரு பார்சல் அனுப்ப சொல்லியிருந்தேன். அத பத்தி விசாரிக்க தான் வந்தேன். சோழவந்தான்ல இருந்து அப்படியே என்ன பார்சல்? சிட்டில கிடைக்காததா கிராமத்துல கிடைச்சிர போது? சில விஷயங்கள்லாம் சென்டிமெண்ட்ஸ் சார்ந்தது. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அத மாதிரி தான் இதுவும். அப்படின்னா அது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுங்க. சரி, வீட்ல அத்தை மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எங்களுக்கு என்ன அண்ணி, நாங்கெல்லாம் சூப்பரா இருக்கோம். ஒருத்தர் மட்டும்தான் சரியா இல்ல. அண்ணி, அந்த கிஃப்டை எப்பதான் எங்க அண்ணனுக்கு தரதா இருக்கீங்க? என்ன gift? நீ என்ன சொல்ற பூஜா? எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ணி, அதான் எங்க மதனனாக்கு நீங்க Dress எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அததான் கேக்குறேன். ட்ரெஸ்ஸா? ஆமா, அத நீங்க எங்க அண்ணனுக்கு கொடுக்கறப்போ உங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்காக எங்க அண்ணனும் உங்களுக்கு Dress எடுத்து வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. நான் எப்போ உங்க அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுத்தேன்? என்ன நீ இப்படி சொல்றீங்க? நேத்து எங்க அண்ணன் Dress எடுக்கிறதுக்காக ஒரு ஷோரூம் போயிருந்தாரு. அதே ஷோரூம்ல நீங்களும் பேண்ட் ஷர்ட் செலக்ட் பண்ணாதான் எங்க அண்ணன் சொன்னாரு. சரி, நீங்க அவருக்கு தான் பேண்ட் ஷர்ட் எடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவரும் அங்க Dress எடுக்காமயே வந்துட்டாரு. சரி அண்ணி, எங்க அண்ணனுக்கு நீங்க எடுத்த Dress எப்ப அவர்கிட்ட கொடுக்க போறீங்க? சாரி பூஜா, நான் ட்ரெஸ் எடுத்தது உங்க அண்ணனுக்கு இல்ல, எங்க வீட்ல இருக்கிற பொன்னுரங்க மாமாவுக்கு. ஓ அப்படியா? அப்போ அந்த Dress எங்க மதனனாக்கு நீங்க எடுக்கலையா? நான் கடைக்கு போனது அவர் பார்த்ததோ இல்ல அவர் அங்க வந்ததோ எனக்கு தெரியாது. இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். அண்ணி, அந்த Dress நீங்க எங்க அண்ணனுக்கு தான் எடுத்தீங்கன்னு பாவம் ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. பாவம் இப்போ எதிர்பார்த்து ஏமாந்து போறாரு. அச்சிச்சோ, இது எப்படி என் அண்ணனுக்கு சொல்றதுன்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் ஏன் வருத்தப்படுற? நானே மதன் கிட்ட சொல்லிடுறேன். ம். இந்த மருந்தெல்லாம் பாப்பா கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். அப்படி இல்லனா கிளினிக் கூட்டு வாங்க, டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம். இத சாப்பிட்டா சரியாயிடுங்களா? கண்டிப்பா சரியாயிடுமா. இந்தாங்க இல்லம்மா, காசெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க முதல்ல பாப்பாக்கு மருந்து வாங்கி கொடுங்க. சார், இல்ல, வாங்கிக்கங்க. பரவாயில்லம்மா, போயிட்டு வாங்க, போங்க. சக்தி எது கூப்பிடுறா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க எப்ப மீட் பண்ணலாம்னு கேட்பான்னு நினைக்கிறேன். ஹாய் சக்தி, how are you? I'm fine. How are you, Madan? I'm fine. Is it the right time to talk? Are you free? You always make it right, Shakti. Pleasure talking to you. சொல்லு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, இப்பதான் பூஜா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ட்ரெஸ் எடுத்த விஷயத்தை பத்தி பூஜா என்கிட்ட சொன்னா. அந்த வாள் உங்ககிட்ட சொல்லிடுச்சா? ஓகே, சொல்லு சக்தி. அது நான் ட்ரெஸ் எடுத்தது உங்களுக்கு இல்ல, ஊர்ல இருந்து வந்திருக்கிற எங்க பொன்னுரங்க மாமாவுக்கு. பொன்னுரங்கம் மாமாவா? ஓ அப்படியா? நான் எனக்கு நினைச்சேன் சக்தி. சாரி, நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க போல இருக்கு. ஆமா, இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்ததா பூஜா சொன்ன. ஐம் ரியலி சாரி மதன். நோ சக்தி, இட்ஸ் மை மிஸ்டேக். நான் பண்ண தப்புக்கு நீ ஏன் சாரி கேட்கணும்? யூ நோ வாட், நான் உன்னை கடையில் பார்த்ததும் நீ எனக்கு தான் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு நினச்சிட்டேன். நீங்க கடைக்கு வந்ததோ என்ன பார்த்ததோ எதுவுமே எனக்கு தெரியாது. பூஜா சொல்லிதான் எல்லாமே எனக்கு தெரிய வந்தது. நான் ஆக்சுவலாக உன்னை பார்த்ததும் உங்ககிட்ட வந்து பேசியிருக்கணும். உன்னை பார்த்தோம் பேசாமல் இருந்துட்டேன்ல, தட்ஸ் மை மிஸ்டேக். நான் பண்ண தப்புக்கு நீ ஏன் சாரி கேட்குற? நீங்க உடனே புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புரிதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சக்தி, நீ என்ன பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? இதை சொல்றதுக்கு மட்டும் தான் ஃபோன் பண்ணியா? ஆமா, வேற வேற ஒண்ணும் இல்ல. போன் வச்சிட்டுமா? யா, பாய். பாய். என்னாச்சு மேடம்? நாளைக்கு வந்துருமா? சரி சரி பூஜா, வா நானே டிராப் பண்றேன். இல்ல நீ, நான் வண்டியில வந்திருக்கேன், போயிட்டு வரேன். சரி பை. சரி. மதன், என்னடா கிளினிக் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருக்க? லேசா தலைவலிமா. தலைவலியா? ஏண்டா, நீ ஏன் ஒரு டாக்டர், ஒரு மாத்திரை போடுறான்னு நான் சொன்னா நல்லா இருக்குமா? மாத்திரை போட்டுக்க வேண்டியது தானே? ஆமா, நல்லா தானே கிளம்புன, என்ன திடீர்னு தலைவலி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது வேற. என்னடா உளர்ற? சக்தி இப்பதான் ஃபோன் பண்ணா. நான் சொல்லியிருந்தல, சக்தி எனக்காக ட்ரெஸ் எடுத்திருக்கான்னு. அது எனக்கு இல்லையா, யாரோ பொண்ணு ரங்கம்மா அவனுக்கு எடுத்திருக்கா. டே மதன், அதுக்கு நீ ஏன்டா வருத்தப்படுற? நான் சக்தி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கணும், அதே மாதிரி அவளும் என் மேல அன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான்.
ஏண்டா நீ ஆம்பளை புள்ள தானே, இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுற? சத்திய வெளியில கூட்டிட்டு போ, மனம் திறந்து பேசு, உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லு, அவ புரிஞ்சுக்க போறா, அவ்வளவுதானே. சக்தியை நான் எங்கப்பா வெளியே கூட்டு போவேன்? டேய் கோயிலுக்கு கூட்டிட்டு போடா. கோயிலுக்கு? அம்மா அதெல்லாம் போருமா. ஏண்டா நீ பார்ட்டிக்கெல்லாம் போறல, அங்க கூட்டிட்டு போ. பார்ட்டிக்கெல்லாம் சக்தி வருவாளான்னு தெரியலையேப்பா. பார்ட்டிக்கெல்லாம் வேணாம்டா, நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணு. என் மருமகளுக்கு என் கையால சமைச்சு போட்டு அசத்திடுறேன். அப்ப நீ மனம் விட்டு அவகிட்ட பேசலாம். ஹோ, தட்ஸ் a good idea. ரைட், நான் அதே பண்றேமா இப்போ. இதுதான்டா சரியா இருக்கும். அப்பதான் உன் மனசுல இருக்கிற இறுக்கம் போய் நெருக்கம் வரும். ரைட், யூ நோ வாட் அம்மா, நான் கிளினிக் போயிட்டு அப்படியே சக்தியை மீட் பண்ணிட்டு வந்துறேன். அவ வரும்போது நீ விதவிதமா சமையல் பண்ணி அசத்து. யூ நோ வாட், ஐ அம் சோ ரிலீஃப், ஐ அம் சோ ஹாப்பி. தேங்க் யூ மா, தேங்க் யூ. Okay, see you, bye. பை. என்னங்க? என்ன? அதான் நேத்து ராத்திரியே உங்ககிட்ட சொன்னேன், அந்த பொண்ணு ரங்கத்தினால நம்ம பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ வேற. சக்தி அக்கா, சக்தி அக்கா, எங்க போனாங்க இவங்க? சக்தி அக்கா, இந்த லூஸ் எதுக்கு இப்ப சக்தியை கூப்பிடுது? ஐ, என்னது இது? புதுசா புடவை எப்ப எடுத்த? அத்தை எடுத்து கொடுத்தாங்களா? பாத்தியா, அவங்க உனக்கு மட்டும் புடவை எல்லாம் எடுத்துறாங்க, எனக்கு எடுத்தே கொடுக்கல. ஏ ரமாமணி, அத்தை தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா சின்ன அத்தை இல்ல, பெரிய அத்தை. இந்த புடவை என் நிச்சயதார்த்த புடவை. இத வெற்றிவேல் மாமா தான் என்கிட்ட கொடுத்தாரு. எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நீயே உன் மாமா கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி சக்தி அக்கா கிட்ட காமிக்கலாம்னு வந்தேன். ஆனா சக்தி அக்கா இல்ல. சக்தி இப்பதான் வெளியில போயிருக்கு, வந்ததுக்கு அப்புறம் காமிக்கலாம். இப்ப என்கிட்ட காட்டு, நான் பாரு பாரு பாரு, இங்க பாரு. பாத்துட்டு கண்ணு வைக்க கூடாது, சரியா? கண்ணு வச்சுதான் பார்க்க முடியும், காது வச்சு பார்க்க முடியாது. ஒன்னும் குறைச்சல, பாரு. சக்தி கிட்ட புடவையை காட்டியிருப்பாங்களா? அது புடவையை பார்த்து என்ன சொல்லியிருக்கு? ஏன் புடவை இவங்க கிட்ட இருக்குது? எனக்கு எனக்கு வச்சு பாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன புடவை பாக்குறீங்களா? ஆமா, இந்த புடவை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மாமா. ஆமா, இந்த புடவை வாங்குறதுக்கான பணத்தை சைக்கிள் ரேஸ்ல ஜெயிச்சு வாங்குனீங்களாமே, வெற்றிவேல் மாமா தான் சொன்னாரு. இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஓஹோ, உனக்கும் பிடிச்சிருக்குதா? என்னது இது, உனக்கு பிடிச்சிருக்கான்னு மாமா கேக்குறாரு. புடவை எனக்கு தானே பிடிச்சிருக்கணும், வேற யாருக்கு பிடிச்சிருக்கணும்? அருக்காணி, நீ என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஆமா இருக்காணி, சக்தி இந்த புடவையை பார்த்துச்சா? இல்ல இல்ல, சக்தி வெளியில போயிருக்கு. சக்தி வந்த உடனே புடவை காமிக்கலாம்னு இருந்தோம். மாமா, நீங்க எடுத்த இந்த புடவை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் மாமா. நம்ம வீட்ல அத்தைக்கு பிடிச்சிருக்கு, மாமாக்கு பிடிச்சிருக்கு, தோ இந்த ரமாமணி கூட பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு மாமா, சக்தி அக்காக்கும் பிடிக்கும் மாமா. கொண்டா பொண்ணுருக்கோம், இந்த புடவைய சக்தி வந்த உடனே காமிச்சிடு. காட்டும்ல. இந்த வீட்டுல மத்த எல்லாரும் இந்த புடவைய பாத்துட்டீங்க, சக்தி மட்டும்தான் பாக்கி. சக்தியும் பார்த்துட்டு இந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லிடுச்சுன்னா சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏய் ரமாமணி, நில்லி. ஏன் மாமா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த புடவை எதுக்கடி வெடுக்க பிடிக்கும் அவர்கிட்டயே கொடுக்குற? ஏய் லூசு, அதுக்கு அப்படி கத்துற? உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க வா. இப்போ பொண்ணுரங்கம் இந்த புடவைய சக்தி கிட்ட போய் காமிக்கும்ல, அப்ப நீ மறுபடியும் பொண்ணுரங்கத்தை பார்க்கலாம், பேசலாம். அதுக்காக தான் நான் புடவை எடுத்து பொண்ணுரங்கத்திட்ட கொடுத்தேன். நல்ல ஐடியா செஞ்ச ரமாமணி. நானும் மாமாவும் இதே மாதிரி அடிக்கடி சந்திச்சு பேசுற மாதிரி ஐடியா கொடு. நானும் உனக்கு திங்கிறதுக்கு எதனா வாங்கி தரேன். சரி ரமாமணி. நீ எனக்கு திங்க வாங்கி கொடுக்கறியா? நான் தான் மொத்தமா உன் வாழ்க்கையே திங்க போறனே, அப்புறம் எதுக்குடி எனக்கு வெறும் தேனி? தங்கம்மா, தங்கம்மா, இதோ வரேங்க. தங்க வாங்க. என்னங்க? இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, கொண்டு போய் பீரோவில் வைமா. ஏதுங்க திடீர்னு இவ்வளவு பணம்? அது வந்துமா, திருநெல்வேலி டவுன்ல நமக்கு ஒரு வீடு இருந்துச்சுல, அது தானப்பொம்பளைகிட்ட பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அதான் இந்த பணம்.
எதுக்குங்க அந்த வீட்டை வித்தீங்க? நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல வாங்கின வீடுங்க அது. இப்ப அந்த வீட்டை வச்சு என்ன பண்ண போறோம்? அந்த வீட்டை சும்மா தானே பூட்டி வச்சிருக்கோம். நமக்கு தான் இப்ப சென்னை வாசனை ஆகி போச்சு. நமக்கு என்ன வீடா இல்ல, பேட்டையில தான் நமக்கு இதை விட பெரிய வீடு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் டவுன்ல இருக்க வீடை வித்துட்டேன். சரிங்க, இப்ப எதுக்கு அந்த வீட்டை வித்தீங்க? நமக்கு அப்படி என்னங்க பணம் தேவை இப்போ? சக்தி கல்யாணத்தை நாம சீரும் சிறப்புமா நடத்த வேண்டாமா? ஆமாங்க, கண்டிப்பா நடத்தணும். அதுக்காகன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற. நகை நட்டு வாங்கணும், துணிமணி எடுக்கணும், நிறைய செலவு இருக்குல்ல. நாளையில இருந்து ஒண்ணு ஒண்ணா செய்ய வேண்டியதுதான். தங்கம், வீடு போனா போயிட்டு போகுது. சக்தி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போகணும். பணத்தை கொண்டு போய் பத்திரமா பீரோல வை. சரிங்க. தங்கம், வீடு வித்த விஷயம் சக்திக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. சரிங்க. ஆமா மாமா, எனக்கு வருத்தமா தான் இருக்கு. என் கல்யாணத்துக்கு சொத்தெல்லாம் வித்து செலவு பண்ணமா? என்னமா பெரிய சொத்து அங்க இங்கன்னு நிறைய கிடக்குது. அதுல உன்னை தட்டி விட்ட. இத போய் பெருசா பேசிக்கிட்டு. அதான் ஏன்னு கேக்குறேன். நம்ம கிட்ட பணமா இல்ல, அதான் எழுந்த சொத்தெல்லாம் திரும்ப வந்துடுச்சே. கோடிக்கணக்கான பணம் கையில இருக்கும்போது வீட்டெல்லாம் வித்து என் கல்யாணத்தை நடத்தணுமா? அம்மாடி, கோடிக்கணக்கான பணம் உங்ககிட்ட இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் உன்னோட பணமா? உன்னோட பணத்தை எடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அப்புறம் தாய் மாமா நான் எதுக்கு இருக்கேன்? உன் தாய் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் நானும் அத்தையும் செய்யறோம். உன் பணம் உன்கிட்டே இருக்கட்டுமா? என் பணத்துல நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்யறேன். போதும், நிறுத்துங்க மாமா. என் பணம் உன் பணம்னு எப்படி மாமா பிரிச்சு பேச மனசு வந்தது? இருக்கிறதெல்லாம் நம்ம பணம் மாமா. எங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் தான் அப்பா அம்மாவா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன பிரிச்சு பாக்குறீங்க மாமா. இவ்வளவுதானா நீங்க என் மேல காட்டுற பாசம்? இவ்வளவு நாளும் நம்ம எல்லாரும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க நான் வேற நீ வேறன்னு பிரிச்சு பேசுறீங்க. எப்ப நீங்க உறவை பிரிச்சு பாத்தீங்களோ? வேண்டாம் மாமா, வேண்டாம். இப்படி என் கல்யாணம் நடக்க வேண்டாம். சக்தி, என்னம்மா பேசுற? சக்திமா, உனக்கு நாங்க தாய் மாமா அத்தையா இருந்தாலும் உன்னை நாங்க பெத்த பொண்ணாதாம நினைக்கிறோம். நீ எங்களை அப்படித்தானே நினைக்கிற? நீ என்ன அப்பான்னு நினைக்கிறது உண்மைன்னா நான் உன் தகப்பன் தானே. சொல்லுமா, நீ அப்படிதான் நினைக்கிற? ஆமா. அப்புறம் என்ன, அதான் தலையாட்டிட்டியே. இந்த பாருமா, தகப்ப தான் சம்பாதிச்ச பணத்துல தம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, இல்ல பொண்ணுகிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி அந்த பணத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? சொல்லுமா. நீ படிச்சவ தானே. எது நியாயம், எது உலக நடப்புன்னு நீயே சொல்லு. தங்கச்சி பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா வாழ வச்சாங்கிற பெருமை இந்த தாய் மாமனுக்கு கிடைக்க வேண்டாம்னு நினைக்கிறியா? இல்ல மாமா. இப்ப எதுக்குமா நீ கண்கலங்கிட்டு இருக்க? என்ன நீ அப்பான்னு நினைக்கிறது உண்மைதானே? அப்படின்னா நான் சம்பாதிச்ச பணத்துலதான் உனக்கு கல்யாணம் நடக்கணும். என் பணத்துலதான் உன் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இந்த பாரு, இதுக்கு மேல நீ சம்மதிக்கலன்னா நீ தான் எங்களை பிரிச்சு பாக்குறேன்னு அர்த்தம். ஐயோ, ஆமாமா, நீ தான் எங்களை 3வது மனுஷங்களா நினைக்கிறேன்னு அர்த்தம். ஐயோ மாமா, போதும். இருந்த வீடு சொத்து அத்தனையும் இழந்துட்டு நான் பட்ட வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும். அதனால்தான் நீங்க வீட்டை வித்துட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் என்னால தாங்க முடியல. நீங்களே என் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து என் கல்யாணத்தை நடத்தி வைங்க. சக்தி,
சந்தோஷமா. தங்கம், நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அவ தான் சரின்னு சொல்லிட்டு போறாள்ல. ஆமாங்க. சரி சரி, வெளியில எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. பணத்தை பத்திரமா கொண்டு போய். எதுக்காக சித்தப்பா வீட்டை விட்டு காசு வாங்கினா? நான் என்ன என் கண்ணால ஒரே மிச்சற மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். சித்தப்பா எதுக்கு சக்தியை ஆள வைக்கணும்? இதை இப்படியே விடக்கூடாது. சித்தப்பா கிட்ட ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டே ஆகும்.